ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மெனுவில் இருக்கிறது ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஃபுட்டு, ஒரு ஃபேவரட் கூட. அது உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்டு பிடிச்சிருந்துன்னா ரொம்ப ஃபேவரட். என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். கரெக்ட், ஒரு செஷ்வான் ஸ்டைல் டிஷ் தான் பண்ண போகிறோம். செஷ்வான் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். இதில் ரொம்ப முக்கியமே அது ஒரு ஸ்பைசியான ஃபுட்டு. எஸ்பெஷலி இந்த ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். அந்த கலர், அந்த அப்பியரன்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதில் 2-3 டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இதயம் வழங்கும் செஷ்வான் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸில் எப்போதுமே ஒரு 2-3 ப்ராசஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். எல்லா ஃப்ரைட் ரைஸுக்குமே இந்த ரைஸை வந்து கரெக்டாக வேக வைக்கணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. பூ மாதிரி உதிரியாக நூல் மாதிரி இருக்கணும். அது அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ், பீன்ஸ் அண்ட் கேரட்டை பிளான்ச் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த கலர் வந்து கரெக்டாக ரீட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோஸில் அதை பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கும் அதை காட்டிடுறோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே அந்த கலர், அந்த ரெட் சில்லி பேஸ்ட், அது ரெடிமேடாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த செஷ்வான் ரெட் சில்லி பேஸ்ட் அந்த மாதிரி கூட கிடைக்குது. பட் நம்மளால் வீட்லேயே பண்ண முடியும். உங்களுக்கு அது மாதிரி அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற பேஸ்ட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு டைரெக்டாக குக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், நம்ம எடுத்துருக்கிற ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் வாஷ் பண்ணி திரும்ப தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ் தான் இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஆல்ரெடி நான் ஒரு பேனில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ கொதிச்சிருச்சு. ஸோ இப்போது ரைஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர். இது எதுனாலனா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ரைஸ், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஏன்னா அது நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் அது வினிகர் ஆட் பண்ணுறப்போ. ஸோ இப்போ நம்ம சால்ட் சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு இந்த அரிசியை மட்டும் சேர்த்து இதை நம்ம கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த அரிசி வந்து கம்மியாகவும் வேகக்கூடாது, அதிகமாகவும் வேகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது அப்படியே ஓப்பன் பாயிலில் தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ரைஸ், அது மாதிரி மாறும். அது அந்த அரிசியை பொறுத்து தான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து அழகாக ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதில் இப்போ ஜஸ்ட்டு தனித்தனி அழகாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி. ஜஸ்ட் ஒரு உள்ளே மட்டும் லைட்டாக ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும். ஸோ அது இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அதில் போடுறப்போ, நம்ம ஸ்ட்ரெயினரில் போடுறப்போ அந்த இதுலேயே நம்ம குக் ஆயிரும். 1 செகண்ட் கூட டிலே படாமல் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயினரில் இதை வடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை நம்ம பர்ஃபெக்டாக வேக வச்சு இந்த மாதிரி நூலாக பூ மாதிரி உதிரியாக வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போது கேரட், பீன்ஸ் ரெண்டையும் எடுத்து பொடியாக வெட்டி பிளான்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். பிளான்ச்சிங்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா நம்ம நிறைய வீடியோஸுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அழகாக அதை வெட்டி அதை ஒரு பாயிலிங் வாட்டரில் போட்டு குயிக்காக குக் பண்ணி அதை குக்கிங் அரெஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை பண்ணுறோம். அப்போ அந்த கலர் ரீட்டைன் ஆகிடும். இதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரைஸ் வந்து கரெக்டாக பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிட்டோம். அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் 3 நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 1.5-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், மந்த்ரா கடல் எண்ணெய். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி வரப்போ நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஸ்டார் அனீஸ். இது ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஜஸ்ட் அதை போட்டு லைட்டாக ஒரு வாட்டி சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மிளகா, காஞ்ச மிளகா எடுத்துங்க. ஒரு
1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடியா வெட்டி வச்ச இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் பூண்டு அதே மாதிரி பொடியா வெட்டி வச்சது, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியா வெட்டி வச்சிருக்கிற செலரி, ஒரு சின்ன வெங்காயம் பொடியா வெட்டி வச்சிருக்கிறது இந்த ஸ்டேஜில் நல்ல ஃபைன்லி சாப்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம சேர்த்த ஆனியன் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கப் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக நம்ம ஆட் பண்ணதெல்லாம் வதங்கி வந்தப்போ ஒரு 2 ஸ்பூன் நம்ம ரெட் சில்லி பேஸ்ட், ஒரு 1.5 to 2 ஸ்பூன் எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அது மாதிரி பார்த்துங்க. இது ஏற்கனவே நம்ம குக் பண்ண சில்லி பேஸ்ட் தான். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மாட்டி வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ அழகாக மிக்ஸ் ஆயிடுச்சு அந்த நைஸ் ஒரு ஈவன் கலர். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் ஒரு 2 to 3 பிஞ்ச் போட்டுக்குங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவருக்கு தான், ஒயிட் பெப்பர் பவுடர். இப்போ தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம ரைஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணல. ஸோ இப்போ தான் பண்ணுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஸ்பைசி செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். 3 ஸ்டேஜாக பிரிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு ரைஸ் எப்படி கரெக்டாக இருக்கணும் அதான் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிளான்ச்சிங், அதே மாதிரி ஃபைனலாக இதை என்னென்ன ஆட் பண்ணி எவ்வளோ ரேஷியோ அது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் இல்லாட்டி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங். இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம்.